ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். டுடே சண்டே மார்னிங். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கார்டனிங்கில் இந்த வீக் என்னென்ன அப்டேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் நம்ம என்ன அப்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, புதுசாக ஒரு சில பிளான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏன் திடீர்னு பிளான்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆடி மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்லா வளர்ந்த மாதிரி சொன்னாங்க. அதனால தான் ஸோ நான் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். வெள்ளரி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து செடியில் தான் வரனாங்க. ஸோ அதனால் எல்லாமே கொடி இல்லாமல் செடி ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான். வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து 2 வகை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து கொடியில், இன்னொன்று வந்து செடியில். அதனால் கொடி பீன்ஸ் எடுத்திருக்கேன். கொடி பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரின்னு நினைக்கிறேன். வெள்ளரி விதை எடுத்திருந்தேன். வெள்ளரி விதை, தக்காளி வந்து லாஸ்ட் வீக்கே விதை வாங்கி வச்சோம். பட் நம்ம இன்னும் அதை வந்து பிளான் பண்ணல. அதனால் இந்த வீக் பிளான் பண்ணலாம். தக்காளி, அரைக்கீரைலாம் இந்த வீக் பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே எசென்சியல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரோஸ் பிளான்ட் நல்லா இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் பிளான்ட்டு. ஸோ இது அழகாக இருக்குது அப்படின்றக்காக அந்த ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது இப்படியே வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து எடுத்து இது கீழே நானே ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜஸ் ஆச்சு. ஸோ பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரோஸ் பிளான்ட்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணதெல்லாம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எந்தளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி 25 kgக்கு நம்ம சாண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே மிக்சடு தான். வெர்மி காம்போஸ்ட்டு, கோகோனட் ட்ரென்ச்சிங், அந்த மாதிரி சம்திங் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணதான். மிக்ஸ் பண்ணது ஒரு 10 kg ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுங்கிறதுக்காக 25 kg பேசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ண நான் அது ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கல. ஸோ போயிட்டு 25 kg கொஞ்சம் சீட்ஸும் மண்ணு மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போக வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு வந்துட்டு சீட்ஸ் மட்டும் எடுத்துலாம் பில் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதான் செக் பண்ணலான்னு பார்த்தோம்னா, பட் ஓகே, நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அதனால் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, வெளியில் வாங்கி நாங்களே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. பட் இவங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபைனலி லாஸ்ட் வீக் நம்மக்கிட்ட இருந்த மண்ணை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் பிளான்ட்டுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். இப்போ இது கீழே போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையா. அதனால் ஸோ இருக்கட்டும் அப்படின்னாக்காக இதே போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஏன்னா இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு இதில் இருக்கிற மண்ணே போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே எப்படி நான் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேடும்போது என்ன பண்ணாங்க, அந்த கவரை பிரிச்சுட்டு வேறு மாதிரி ஏதாவது பாட்டில் அது மாதிரி வச்சு போடணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நிறைய கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நம்ம பாட்டில் வச்சுலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியாச்சு. ஸோ பிளான் பண்ணிவிட்டு கவரை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது உள்ளே ஃபுல்லாக அழகாக வேறு விட்டுருந்தது. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. செடி வாங்கினதுக்கப்புறம் தான் நானே ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணேன். அவங்க இந்த தண்டு வளத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேப் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஸோ பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தாலும் ஒரு என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, வேறு அது இன்னும் நல்லா வேர்லாம் விட்டு இருந்தது. ஸோ எப்படியும் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி சின்ன ஹோப். ஸோ ஃபைனலாக எடுத்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, டேப் சுற்றிருக்காங்க பாருங்களேன். இது எதுக்காக டேப் சுற்றினாங்க அப்படிலாம் தெரியல. ஸோ இன்கேஸ் ஏமாந்துட்டோமா அப்படின்னு கூட தெரியல. ஸோ பரவாயில்ல. அதை நான் என்ன பண்ணேன், போட்டிருந்தேன் சாண்டை மட்டும் கொஞ்சமாக சாண்ட் போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் விளச்சி வச்சுட்டு பிளான்ட் உள்ள பிளான்ட் பண்ணிட்டுச்சு. சைடில் கொஞ்சம் மண் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் கரெக்டாக இருக்கும். பட் ஆக்சுவலாக இதுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு இந்த சாண்டு தான் போடுவாங்களா அப்படின்றது கூட தெரியல. இன்கேஸ் நான் எதாவது தப்பாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சஜஷன் கொடுங்க. நான் என்னோடய மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் பிகினர் தான். அதனால் சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் போட்டு, அதாவது தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே நல்லா சக்குன்னு பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாண்டு மட்டும் போட்டு அதை கொஞ்சம் கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி விட்டாச்சு. ஓகே லெவல் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே ரோஸ் செடி நான் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் எல்லாருமே ஏதாவது ரோஸ் ஒரே ஒரு பூ மட்டும் இருக்க மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. அதோட பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி கரெக்டாக சாண்ட் ஃபில் பண்ணி அதை கரெக்டாக செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் பிளான்ட்டு, இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ வச்சாச்சு. இப்போ இது எங்கே வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது, ஸோ வீடியோக்காக மட்டும்
கொஞ்சம் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தூக்கி இந்த ஸ்டெப்ஸுக்கு ரெடியாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுக்குவோம். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் 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 டேட் போனதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் மாதிரி தான் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா தண்ணி வந்து நம்ம ஊதுறதுனால கொஞ்சம் மண் எல்லாம் கரையும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா ஒரு சில பிளான்ட்டுக்கு தான் தண்ணி இது மாதிரி அப்படி ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ண அப்போ இந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் என்கிட்ட எதுவும் பெருசாக ஐடியா இல்லை. பட் இப்போ தான் பிகினர்னால சரி பார்க்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலி சாண்டு ஃபில் பண்ணியாச்சு, செடியும் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளான்ட்டை எங்கே ஃபஸ்ட் நம்ம லொக்கேஷன் செட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கலாம்? பிளான்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கிட்டே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தேன். பட் என்னோடய தாட் என்ன அப்படின்னா, அந்த செடிங்களோட ஒரு இதெல்லாம் வந்து காய்கறி செடியோட இந்த ரோஸ் செடி இருந்தால் எப்படி இருக்கும், எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கூட தெரியாது. அதனால் என்ன பண்ணேன், எடுத்து ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வச்சா கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். வாசல்லேருந்து பார்த்தா நம்ம வீடு வாசப்படிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்துருக்க விதை இருக்குது இல்லையா, அந்த விதைகள்லாம் தனித்தனியாக நம்ம வந்து விதையெல்லாம் போட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஸோ எல்லாத்துலேயும் மண் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. இது எப்பயுமே எப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 75% 3/4 மண் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் விதை போட்டு அதுக்கு மேலே லைட்டாக மண் தூவி அப்போ தண்ணி லைட்டாக தண்ணி லைட்டாக பட்டதும் விதை வந்து முளைச்சி வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3/4 டப்பா தண்ணி போட்டுக்கிட்டேன், மண்ணை போட்டாச்சு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விதை போடலாம் அப்படின்றது தான் ஐடியா. தக்காளி செடிலாம் வந்துட்டு நான் பார்த்ததில்லை. பட் கொஞ்சம் நல்லா தக்காளி கொத்தாக காய்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், தக்காளி விதைலாம் போட்டாச்சு. சரி, தக்காளிக்கு மண் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக விதையை எடுத்துக்கிட்டு, லாஸ்ட் டைம் இந்த கொத்தமல்லி பண்ண மாதிரி நிறையா போட்டு நிறையா வளர்ந்த மாதிரி இது இருக்கக்கூடாது அப்படின்னாக்க என்ன பண்ணேன், ஒரு செலக்டட் காம்பவுண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ மீன் ஒரு கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தா ரொம்ப வேலையாகும் அப்படின்னு என்ன பண்ணேன், அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதில் பாருங்களேன், நான் வந்துட்டு உள்ள மண்ணை கூட நோண்டி கூட போச்சிருக்க மாட்டேன். ஜஸ்ட் மேலே அப்படியே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அவ்வளோதான். மண்ணை பெருசாக நோண்டிலாம் உள்ள போச்சுட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு வந்து அப்படியே போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சஜஷன்லாம் கொடுத்தாங்க. நெய்பர் ஆண்டி அவங்களாம் சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அப்படியே போட்டாச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு மண். ஏன்னா டக்குன்னு க்ரோனப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அதுக்காக சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் மொத்த விதையும் போட்டல, கொஞ்சம் மட்டும் போட்டேன், மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு பின். ஆக்சுவலாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறது காட்டணும்னு ஆசை, பட் அந்தளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால தான் நான் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் ஃபில் பண்ணி விதைக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? ஓகே, தண்ணி தெளிச்சாச்சு, எல்லாம் ரெடி. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு வரேன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபில் பண்ணி சாண்ட் ஃபில் பண்ணி பக்காவாக வச்சாச்சு. ஸோ நம்ம தக்காளி போட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஒன்று போட போகிறோம். 1 2 3 4 மொத்தம் 4 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா, ஒன்றில் வந்து வெண்டைக்காய், ஒன்றில் வந்து செடி பீன்ஸு, ஒன்றில் வந்து வெள்ளரி, இன்னொன்று வந்து இந்த அரைக்கீரை காமிச்சேன் இல்லையா விதை, அதெல்லாம் போடலான்ட்டு தான் பிளானு. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செடி பீன்ஸு நான் சொன்னேன் இல்லையா, பீன்ஸில் செடி பீன்ஸ் இருக்குது, கொடி பீன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட கொடி வளர அளவுக்கு இன்னும் ஸ்பேஸ் ரெடி பண்ணல. அதனால் வந்து செடி பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? செடி பீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஒரு 2 3 இல்லை 4 அந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்னு பிளான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 விதை இல்லை 3 விதை போடலான்னு தான் பிளான். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம மேலே வைக்க முடியாது. இது கொஞ்சம் நம்ம உள்ள புதைச்சி தான் வைக்கணுமா. எல்லாமே சஜஷன் கேட்டிருந்தேன். அதனால் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே ஒரு விரல் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு போட்டு மண்ணை வச்சு கவர் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே அப்படி தான் பண்ணுவேன். பாருங்களேன். ஓகே, 4 பக்கம் ஒரு 4 கார்னர் ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு விரல் உள்ள பொருளுக்கு மட்டும் நோண்டி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு செடி பீன்ஸ் வச்சுருக்கோமா. இப்போ என்ன சொன்னாங்க, செடி பீன்ஸை விட கீரை நல்லா ஃபாஸ்ட்டாக வரும், அதனால் கீரைக்கு கொஞ்சம் பெரிய விதையாக போடணும்னு சொன்னாங்க. இது வந்துட்டு வெள்ளரி இல்லை வெண்டைக்காய், இது வந்து வெண்டைக்காய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் விதை ஒரு எப்படி சொல்லிட்டு வெண்டைக்காய்லாம் வந்துட்டு செடியில் வருமா கொடியில் வருமானே கன்ஃபியூஷன் எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வெண்டைக்காய் விதை ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதே ஸ்ப்ரெட் பண்ணல, இதையும் ஹோல்ட் பண்ணி நான் உள்ளே டிப் பண்ணி தான் வச்சேன். டிப் பண்ணி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சு,
எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் தான் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி போட்டோன்னே ஒரு 2-3 டேஸ் மேக்ஸிமம் 4 டேஸில் கூட கொஞ்சம் க்ரோன் அப் காட்டும் அப்படின்னாக்காக நான் வச்சு ட்ரை பண்ணேன். பட் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், இந்த மிளகாய் செடியெலாம் போட்டுதான் இப்போ விதை எல்லாத்தையும் நான் அப்படியே தூவி விட்டுருப்பேன், நிறைய வந்து போச்சு. அதனால் இந்த டைப் எல்லாத்தையும் பார்த்தா 4 விதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். அப்போ லாஸ்ட்டு பார்த்தது வெண்டைக்காய் போட்டோம். வெண்டைக்காய் விதையும் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாத்தையுமே 4 நாள் 4 இல்லை 3 இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை நான் நிறைய போட்டு ஒன்று விதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இல்லைனா வந்துட்டு நிறைய க்ரோன் பாருங்க நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேறு ஒரு மாதிரி டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக 4-3 அந்த ரேஞ்சில் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. என்கேஸ் சீட் இருந்தால் கூட நம்ம ஃபியூச்சரில் கூட போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த ஐடியாவில் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். வெண்டைக்காயும் ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அரைக்கீரை வந்துட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அரைக்கீரை வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும், நல்லா வளரும். ஆக்சுவலாக இன்னொரு சஜஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா அரைக்கீரையை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ட் வைப்பாங்கள்ல, அந்த எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு 15-17 க்ரோன் பேக்கில் அதில் ஏதோ ஒரு பெரிய பிளான்ட் வச்சுருப்போம். அது பக்கத்தில் சும்மா லைட்டாக அந்த மண்ணை கிளறி மட்டும் விட்டுட்டு தூவி விட்டால் போதும், ப்ராப்பராக வாட்டரிங் இல்லைனா கூட பக்காவாக வர மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றது கிடையாது இல்லையா. அதனால் என்ன பண்ணோம், ஸோ நம்ம தனியாக ஒரு பாட்டில் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தோம். பட் எல்லாத்தோட ரிசல்ட்டுமே அமோகமாக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. நீங்களே ஃபைனல் கிளிப்புக்கு ஒன்று காட்டுறேன், அதில் பாருங்களேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சு எல்லாத்தையுமே தண்ணி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் தச்சுமா லைட்டாக வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நம்ம ஆக்சுவலாக மண்ணிலே கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருந்தது. பட் இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டு சைடு கொஞ்சம் வெயில் அதிகமாக படும் நம்ம வைக்க போகிற ப்ளேஸில். ஆனால் ஆல்ரெடி 3 பிளான்ட் வச்சுருக்கோமோ அதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல மழை வரும், அதனால தண்ணி நனைவுன்றக்காக அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணலை, இதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றாமல் கையில் வச்சு தெளித்து விட்றேன். கையில் மட்டும் தெளித்து விட்டாச்சு. ஓகே. ஒன்ஸ் கொஞ்சம் செடியெலாம் நல்லா க்ரோன் அப் ஆனதுக்கப்புறம் நானும் க்ரௌண்ட் பேக்கில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கெலாம் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எப்படி மாற்றி வைக்கிறது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஃபைனலி எல்லாத்துக்கும் தண்ணி தெளித்து முடிச்சாச்சு. ஓகேங்களா. கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக தண்ணி தெளித்து வச்சாச்சு. முடிஞ்சிச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்ல இதனால் வந்து முன்னாடி இருந்தது கொஞ்சம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது தக்காளி ஒயிட் கலரில். ஸோ முன்னாடியே ஃபஸ்ட்டு வச்சு பிளான் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே முன்னாடி வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணது எல்லாத்தையும் பின்னாடி வைக்கலாம் அப்படின்ற சஜஷனை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், மழை பெஞ்சு நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஈவனாக அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதோட ரிசல்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.